ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லட்சுமி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த வருஷம் கார்த்திகை தீபம் புதிய வரவு விளக்குகள் பற்றிய ஒரு பார்வை. கார்த்திகை தீபம் விளக்கேற்றும் முறையும் விரதம் கடைபிடிக்கும் முறையும் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளா இருந்தால் லட்சுமி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்மில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2024க்கு வந்திருக்கிற புதிய வரவு விளக்குகள். நிறைய எக்கச்சக்கமான நியூ கலெக்ஷன்ஸ் அண்ட் டிசைன்ஸில் இந்த வருஷம் மார்க்கெட்டில் வந்திருக்கு. அதை பார்த்துட்டே நம்ம கார்த்திகை தீபத்துக்கு எப்படி நம்ம விளக்கேற்றணும், அதோட விரத முறையும் பற்றி பார்க்கலாம். திருக்கார்த்திகை என்றாலே நம்முடைய நினைவிற்கு வருவது விளக்கும் திருவண்ணாமலை தீபமும் தான். முக்தி தரும் தலங்களில் ஒன்றாக திகழ்கிறது திருவண்ணாமலை. மலையை வணங்கினாலே சிவனை வணங்கிய பலனை பெற்றுவிடலாம் எனும் அளவிற்கு சிறப்பு வாய்ந்த அண்ணாமலை சிவபெருமான் நித்திய வாசம் செய்யும் கைலாய மலைக்கு இணையானதாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு விதமாக மாறி மாறி கலியுகத்தில் கல்மலையாக காட்சி தருகிறது அண்ணாமலை. அண்ணுதல் என்றால் எளிதில் அணுகக்கூடிய என்று பொருள். அண்ணா என்றால் எளிதில் அணுக முடியாதது. தீய எண்ணம் உடையவர்கள் தான் என்ற அகந்தை உடையவர்களால் எளிதில் அணுக முடியாததாக இருப்பதால் இந்த மலை அண்ணாமலை என அழைக்கப்படுகிறது. அதே சமயம் தன்னை சரணாகதி அடையும் பக்தர்களுக்கு மிக எளிமையான வந்து அருளக்கூடிய தெய்வமாக அண்ணாமலையார் விளங்குகிறார். கார்த்திகை தீபத்தன்று எத்தனை மணிக்கு வீட்டில் தீபம் ஏற்ற வேண்டும்? திருவண்ணாமலை மலை உச்சியில் தீபம் ஏற்றப்படுவதை கணக்கு வைத்தே வீடுகளில் தீபம் ஏற்றப்படும். திருவண்ணாமலையில் சரியாக மாலை 6 மணிக்கு தீபம் ஏற்றப்படும். அதற்கு பிறகு 6:05 மணிக்கு மேல் வீடுகளில் விளக்கேற்ற வேண்டும். கார்த்திகை தீபத்திற்கு பழைய அகல் விளக்குகளை பயன்படுத்தலாமா? புதிதாக 5 முதல் 10 விளக்குகள் வாங்கி அதோடு பழைய விளக்குகளையும் சேர்த்து விளக்கேற்றலாம். முதல் நாளே அனைத்து விளக்குகளையும் தண்ணீரில் நினைத்து நன்றாக காய வைத்து அகல் விளக்குகளுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து தயார் செய்து வைத்துக்கொள்ள வேண்டும். எந்த திரி என்ன எண்ணெய் பயன்படுத்த வேண்டும்? திருக்கார்த்திகை அன்று மாலை 5 மணிக்கே வீட்டு வாசலில் கோலமிட்டு விளக்கேற்று தயாராக எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். பஞ்சு திரி எட்டு நல்லெண்ணெய் அல்லது பஞ்ச கூட்டு எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றலாம். குறைந்தபட்சம் ஒரு விளக்காவது நெய் விளக்கு ஏற்றுவது விசேஷமானது. வீடுகளில் எத்தனை தீபம் ஏற்ற வேண்டும்? குறைந்தது 27 விளக்குகள் ஏற்ற வேண்டும். அதிகபட்சமாக எத்தனை விளக்குகள் வேண்டுமானாலும் ஏற்றலாம். வாசலில் கோலத்தின் மீது தாம்பூலம் அல்லது மனைப்பலகை வைத்து குத்து விளக்கு ஏற்ற வேண்டும். கார்த்திகை தீபத்தன்று முதலில் எங்கு தீபம் ஏற்ற வேண்டும்? முதலில் வாசல் நிலைவாசலில் விளக்கு ஏற்றிவிட்டு அங்கிருந்து ஒரு அகல் விளக்கை எடுத்து வந்து வீட்டிற்குள் பூஜை அறையில் விளக்கேற்ற வேண்டும். வீட்டிற்குள் ஏற்றிய விளக்கை வெளியில் எடுத்து செல்லக்கூடாது. வீட்டில் எங்கெல்லாம் விளக்கேற்றலாம்? படுக்கையறை, சமையலறை, கழிவறை என அனைத்து இடங்களிலும் விளக்கேற்ற வேண்டும். வீடு முழுவதும் விளக்குகள் ஏற்ற வேண்டும். எவ்வளவு நேரம் விளக்குகள் எரியவிட வேண்டும்? வாசலில் வைத்துள்ள குத்து விளக்கு குறைந்தபட்சம் 30 நிமிடங்கள் எரிந்தால் கூட போதுமானது. பிறகு அதை வீட்டிற்குள் எடுத்து வைத்து விடலாம். வீட்டின் மற்ற இடங்களில் அல்லது அறைகளில் ஏற்றிய விளக்குகளை அடிக்கடி தூண்டிவிட்டு எண்ணெய் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. முழுவதுமாக எரிந்து தானாக குளிரும் வரை விட்டுவிடலாம். எத்தனை நாட்கள் தீபம் ஏற்ற வேண்டும்? இதே முறையில் 3 நாட்கள் தொடர்ந்து விளக்கேற்ற வேண்டும். 3 நாட்களும் 27 விளக்குகள் ஏற்ற முடியாவிட்டால் முதல் நாளில் மட்டுமாவது 27 விளக்குகள் ஏற்றி வைக்க வேண்டும். அடுத்தடுத்த நாட்களில் வாசலில் 5, பூஜை அறையில் 5 என்ற கணக்கில் விளக்கு ஏற்றலாம். கார்த்திகை திருநாள் விரதத்தை எப்போது துவங்க வேண்டும்? கார்த்திகை திருநாள் விரதம் இருப்பவர்கள் பரணி தீபம் ஏற்றிய சமயத்தில் இருந்து தங்கள் விரதத்தை துவங்க வேண்டும். விரதம் இருக்கும் முறை என்ன? உபவாசம் இருப்பது நல்லது. முழுவதும் சாப்பிடாமல் இருக்க முடியாதவர்கள் பால், பழம் மற்றும் எடுத்துக்கொள்ளலாம். திருக்கார்த்திகை நாளன்று நாள் முழுவதும் உபவாசத்துடன் மௌன விரதமும் இருப்பது நல்லது. எப்போது விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும்? நாள் முழுவதும் விரதம் இருந்து மாலையில் தீபம் ஏற்றி கார்த்திகை பொறி, வெற்றிலை பாக்கு, பழங்கள் நைவேத்தியமாக வைத்து வழிபட வேண்டும். அதற்கு பிறகு உபவாசம் மற்றும் மௌன விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். விரதம் நிறைவு செய்யும் முறை என்ன? அண்ணாமலையானுக்கு அரோகரா,
ஓம் நமச்சிவாய என சொல்லி விரதத்தை முடிக்க வேண்டும். இரவில் எளிமையான உணவை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். என்னவெல்லாம் செய்யக்கூடாது? மௌன விரதம் இருப்பவர்கள் எழுதி காட்டியோ செய்கை காட்டியோ பேசாமல் நாள் முழுவதும் சிவ சிந்தனையில் இருக்க வேண்டும். விளக்கை வாயால் ஊதியோ கைகளை அசைத்தோ அணைக்கக்கூடாது. முதியறையில் விளக்கு ஏற்றிவிட்டு வாசலில் ஏற்றக்கூடாது. என்ன மந்திரம் பாடல் பாராயணம் செய்ய வேண்டும்? சிவபுராணம், திருநீற்று பதிகம், திருப்புகழ், திருவண்ணாமலைக்கு உரிய பதிகங்கள் ஆகியவற்றை பாராயணம் செய்வது நலம். மௌன விரதம் இருக்கும்போது தவறுதலாக பேசிவிட்டால் என்ன செய்வது? மௌன விரதம் இருப்பவர்கள் அறியாமல் ஏதாவது பேசிவிட்டால் விரதத்தை பாதியில் விட்டுவிடாமல் நமச்சிவாயே என சொல்லி விட்டு மீண்டும் விரதத்தை தொடரலாம். விரதம் இருப்பதால் என்ன பலன்கள்? திருக்கார்த்திகை திருநாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்வதால் நம் வாழ்வில் எப்படிப்பட்ட துன்பத்தில் பிரச்சனையில் சிக்கி இருந்தாலும் சிவபெருமான் நம்மை அதிலிருந்து காப்பாற்றுவார். பாவங்கள் தொலைந்து இந்த பிறவியிலேயே சுகமான வாழ்க்கையை வாழலாம். மௌன விரதம் இருப்பதால் நம்முடைய ஆத்ம சக்தி பெருகும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க விளக்குகள் எல்லாமே எங்கே கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா காந்தி பசார் சர்க்கிளில் பெங்களூரில் இருக்குது. சின்னதுலேருந்து பெருசு வரலையும் எல்லா விதமான யூனிக் டிசைன்ஸ்லேயும் நமக்கு இந்த விளக்கு கிடைக்கிறது. இந்த விளக்குகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் யூனிக்கான கலர்ஸில் யூனிக்கான பேட்டர்னில் இந்த விளக்குகள்லாம் நமக்கு கிடைக்கிறது. இதோட ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னாக்க 50 ரூபாலேருந்து 3000 வரலையும் நமக்கு கிடைக்கிறது. இந்த விளக்குகளோட டிசைனை ஒரு சில ஸ்பெஷல் மென்ஷனாக சொல்லணுன்னாக்க எலிஃபேண்டில், சங்கில், பீகாக்கில், ஸ்டார் டிசைனில், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ரங்கோலி டிசைனில், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில், டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் கிட்டத்தட்ட எல்லா விதமான ரேஞ்சஸ்லேயும் நமக்கு இந்த விளக்கு கிடைக்கிறது. இந்த கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் vlog பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.